என்னுடைய நாட்டு மக்களை என்னுடைய விதிகளை நியமங்களை எப்படி காட்டுகிறதோ அத்தன்மை போல் காட்டு ஆட்சி செய்து வருகிறேன். இருந்தாலும் எனக்கு முன்பதாக வரக்கூடிய என்னுடைய சொந்த பெரியப்பார் போன இந்த ஊர்ல குடுத்துக்கிறேன். அக்காவை கூப்பிடுறா சவுதா போடா. சொந்த பெரியப்பார் போன இந்த ஊர்ல குடுத்துக்கிறேன். இந்த ஊர்ல குடுத்தீங்க. எங்க அக்காவை கேக்குற தேடிக்கிறேன் இப்போ. அதனால பாத்துக்கிறேன். எக்கோன்றேன். உங்க அக்கா என்ன சொல்லியா? எங்க அக்கா தம்பி நாடகம் முடிச்சு போதுல வீட்டுக்கு வர மாமனுக்கு தெரியாத ஒரு 2000 ரூபாய் குத்தான போச்சு. அதனால எங்க அக்காவை பாத்துக்கிறேன் நான் இப்போ. அதனால எங்க அக்காவை கூப்பிடுறேன். அக்கோ பாயக்காவா? பாயக்கா விடாதுப்பா. உங்க அம்மா கொத்தரக்கால் கூப்பிடு. பாயக்கால் கூப்பிடுறா. மன்னர் மாலை போடுறா. வாடா வர 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 வர. எப்படா இருக்குதா? நல்லா இருக்குடா. சூப்பரா இருக்குது. உனக்கு எப்படி இருக்குது? எனக்கும் சூப்பரா இருக்குது. அப்புறம் பசங்க நல்லா இருக்கறாங்களா? நல்லா இருக்கறாங்கடா. டேய் அறிவு, டேய் ஆட்கள், மாலை கொண்டு வந்தீர்களே, போட்டி எடுக்கலா யாருக்கு? ஏமா தப்பா நினைக்காத. ஏய் யஜமா, இப்போ ரொம்ப துரோகம் பண்றாங்க யஜமா. ஏடா யஜமா, நம்ம ஊர்ல ரொம்ப துரோகம் பண்றாங்க யஜமா. நம்ம ஊர்ல நம்ம கிராமத்துல. டேய் இந்த கிராமத்துல துரோகம் பண்றதே வார்த்தைக்கு இல்லை யஜமா. ஏடா துரோகம் பண்றாங்க யஜமா. எப்படிடா? எப்படி யஜமா? அழுக்கா பாம்பு வச்சு தூக்கிறாங்க யஜமா. என்னடா அழுக்கா பாம்பு வச்சு ஆளுங்க தூக்கிறாங்க யஜமா. ஆளே தூக்கிறாங்க. எப்படிடா யஜமா? பஸ்ல பாம்பு வைக்கிறாங்க, லாரில பாம்பு வைக்கிறாங்க, பிரிட்ஜ் கீழ வைக்கிறாங்க யஜமா. யஜமா தெல்வர் மாலை. ஆமா அந்த மாலை கூட பாம்பு வைக்கிறாங்க யஜமா. அது மாலை கூட பாம்பு வைக்கிறாங்க. அதற்காக யஜமா இந்த மாலை கூட பாம்பு எங்க வைக்கிறாங்க? தெல்வர் சண்டியா. ஆமா அங்க வைக்கிறாங்க யஜமா. யஜமா இது கைத்துல போட்ட உடனே எங்க நிக்கும்? இங்க நிக்கடா. இங்க நிக்க யஜமா. பாம்பு வச்சு உன் பேர் பஸ் கிட்டிஸ்னா அதற்காக சோதனை பண்ண யஜமா. அதேதான் செக்கப். அதேதான் உங்களுடைய நல்ல எண்ணத்தை மிகவும் பாராட்டுகிறேன். நல்லா பிஸ்ன ஆட்டி யஜமா. பாராட்ட. ஏய் உங்களை அழைத்தக்காரங்க என்ன தெரியுமா? என்ன யஜமா? எனக்கென்று இருப்பதை 2 செல்வங்கள். ஏய் மூத்தவரின் பெயர் சொல்லட்டுமா? ஏய் தமிழ் அரசன். இறைவனின் பெயர் தமிழரசி. தமிழரசி. ஆமா ஆமா யஜமா. மகனோ எல்லாரும் சென்றார் பட்டப்படிப்பு படிக்க. ஆனால் விடுமுறை கிடைத்தது திரும்புகிற தாயகம் என்று கடிதம் வந்தது. ஆமா யஜமா. நல்ல செய்தி, சந்தோஷமான செய்தியை என்னுடைய மகள் தமிழரசியிடம் உரைக்க வேண்டும். ஆமா யஜமா. அதற்காக இதை தளபதியாரிடம் உரைக்க வேண்டும் யஜமா. நான் ஏன் ஒரு காலத்தாமதை உரத்தை கேட்டு யஜமா? ஆமாடே. ஓ ஏண்டா என்னுடைய பிள்ளைகளோட சந்தோஷத்துல மறந்தே போயிட்டுடா. மறந்தே போயிட்டியா? ஆமா ஆமா. எனக்கு முன்பதாக வரக்கூடிய உங்களுக்கு ஏன் இவ்வளவு காலத்தாமதம்? ஏன்டா சொல்றா மச்சான்? ஏன்மா கேக்குறேன்? அதான் இவ்வளவு காலத்தாமதம். அது யாரு கேக்குறோம்? ஏய் யார் கேக்குறோம்? அது யார் கேக்குறோம்? அண்ணன்டா கேக்குறோம். நான் பதில் சொல்றேன். ஆமா ஏன்னு பதில் சொல்றேன். இப்போ ஏய் ஏன்டா இவ்வளவு காலத்தாமதம்? யஜமா காலத்தாமதம் கேக்குறீங்க யஜமா. யா மாடு அவுத்து போய் பக்கத்து வீட்டுக்கார பயிரை போய் மேய்ஞ்சிச்சு. பக்கத்து வீட்டுக்கார பயிரை மேய்ஞ்சதால அவ என்ன பண்ண அந்த லக்காரி திருட்டு போய் போத்து வட்டி புறம்போக்கு எல்லாம் நான். டேய்
என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு என்னையே பொறுப்போக்கு கம்மு நட்டி லக்காடி என்ன பண்ண ஒரே ஒரு பயிரை மேய்ச்சதுக்காக நல்ல எடுத்தா 55,000 ரூபாய் மாட்டை அச்சாம் பாரு கால் ஓட்டி போச்சு கால் ஓட்டி போயிருக்கு நான் நாடகத்தை விட்டு வீட்டுக்கு போறேன் எனக்கு கேக்குறா லக்காடி பொறும்போக்கு 420 லக்காடி பொறுப்போக்கு 420 எல்லாம் இந்த மண்ணை தான் பார்த்து கேட்கறோம் பொண்டாட்டி என்ன கேக்குறா என்ன பண்ண மாட்டை எப்படி கட்டினடி மாட்டை எப்படி கட்டின மாடு அவுத்து போய் பயிரை மேய்ச்சல கல்லால வச்சு மாட்டுல காலை வச்சிட்டான்டா அப்படின்ட்டு என்ன பண்ண நான் என்ன பண்ண குடு குடுன்னு ஓடுனேன் ஓடுனது யாரவா வெளிவாடா வெளிவாடா யார இந்த மாட்டை காலை வச்சா அந்த பக்கம் இருக்கு அவனை கூப்பிடுறேன் அவன் என்ன பண்ணா அவங்க வந்தா கூட பரவாயில்ல எடுப்பா அவன் பொண்டாட்டி விளக்கு மாறி எடுத்தத கூட பரவாயில்ல தொடப்பு கட்டியாதுன்னு வெளியே வரா விளக்கு மாறி வேற தொடப்பு கட்ட வேற ரெண்டு மணி நேரம்டா விளக்கு மாறினா தொடப்பு என்னடா ரெண்டு ஒண்ணுதான்டா இனிமே தெரிஞ்சுக்கப்பா அப்புறம் எதுமா அடிக்கிறது வாங்குறா பாரு என்ன பண்ண எட்டி ஒச்சம் பாரு காலி எந்த பக்கம் வரணும் அப்படியே ஜமால் அடிச்சு போய் அந்த பொம்பளை உயிந்து போட்டான் உயிந்து போன பிறகுதான் கூட்டம் கூட்டமா தேப்பையா கும்பலா பேசுறாங்க கூட்டமா கும்பலா தேப்ப என்னடா டேய் பேசுறாங்க குமார் பையனுக்கு நான் நேரம் கட்டு போச்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொட்டி எங்க ஊர் பஞ்சாயத்து ஆபீஸ்ல புடிச்சு கட்டி அடிக்கிறாங்க மொத்த பேரும் வாரம் ஃபுல்லா அடிக்கிறான் என்னடான்னு கேட்டா தகவல் 8 வருஷம் பாரு அந்த அம்மாவை 6 மாசம் கர்ப்பமா இருந்தது கழிஞ்சு போச்சு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது அந்த அம்மா கழிஞ்சு போச்சு அடிக்கிறாங்க மொத்த பேரு தோல் தலையாரி மணிகாரர் வார்டு நம்பர் எல்லாம் அடிக்கிறாங்க என்ன பண்றாரு எங்க அப்பா மாதிரி ஒருத்தர் வந்தாரு எங்க அண்ணாட்டம் ஏய் அவன் துளசி நாடகம் பண்ற காவலாளி பகுதாசம் ஆரம்பிட்டா ஏன்டா அவன் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணாரு இவரை என்ன பண்ணாரு கேட்டா மாட்டை கால ஓட்டம் யாரான்னு கேட்டாரு அவன் தாண்டா ஏய் மாட்டை கால ஓட்டம் இல்ல 55,000 ரூபாய் மாட்டை ஓட்டும் போய் சித்தூருக்கு கட்டு கட்டி புத்தூர் சித்தூர் கட்டு கட்டி ஓட்டு வந்து அவன் கூட்டாண்டு ஏ பையா எப்படிடா இந்த உலகத்துல நீ போய்க்க போற நீ எட்டி வச்சு 6 மாசம் கர்ப்பம் கழிஞ்சு போச்சு இல்ல அதே மாதிரி அந்த பொண்ணு இட்டு போய் கர்ப்பாக்கிட்டு செய்யலாமா சரி போகட்டும் உங்களுடைய கத்தி கதைகளை விட்டு விடு ஆகட்டும் இப்போ என்னுடைய மகள் தமிழரசி சந்திக்க
செல்வத்தை கொடுத்த ஆண்டவனுக்கு முதல் வணக்கம். இந்த மணிபுரி நாட்டால் கூடிய மார்த்தாண்ட மன்னருடைய இளைய மகள், இந்த நாட்டுக்கு இளவரசி, என்னுடைய பெரு தமிழரசி. நான் திரும்ப தந்தை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்னதாக கேட்ட காவலா சாத்து பட்டா செங்கல் பட்டா